ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு டே 8 இன் சென்னை. அதாவது சாட்டர்டே ஊருக்கு போனோம். இது வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் என் தம்பிக்கு வந்து லீவு. அதனால் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இதுதான் என் தம்பியோட ஆஃபீஸ். ஒலிம்பியான்னு போட்டிருக்கு இல்லையா, அதான். அதனால் அதுவும் ஷூட் பண்ணேன். போகிற வழியில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப தூரமாக வண்டியில் போயிட்டுருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு சோடா பிரேக்குக்காக நிறுத்தியிருக்கோம். ஆளுக்கு ஒரு லெமன் சோடா வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் மியூசியத்துக்கு கிளம்பியிருக்கோம். எங்கே போயிருக்கோம்னு பார்த்திங்கன்னா எக்மோரில் இருக்க கவர்மெண்ட் மியூசியம் தான் போயிருக்கோம். இது செம்ம பெருசாக இருக்கும். இதில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மொத்தம் 5 பார்ட் இருக்குது. இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 hours பக்கம் ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பிரான்ஸ் மியூசியம். இங்கே வந்து அகழ்வாராய்ச்சியில் வந்து கிடைக்கிற சிலைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய விதமான சிவன் சிலை, விஷ்ணு சிலை எல்லாமே வச்சுருப்பாங்க. விநாயகர் சிலை, அப்புறம் இந்த மாதிரியான அம்மன் சிலைகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் போயிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மெயின் பில்டிங் சொல்லிவிட்டு அதுலேயே வந்து நிறைய விதமான பார்ட் இருக்குது. அதாவது ஜுவாலஜி, பாட்னி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பில்டிங்கில் வந்து வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உடன் டோர் வந்து வச்சுருப்பாங்க. இதை வந்து க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஒவ்வொரு மியூசியத்தில் இருக்க முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில பார்ட்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த செப்பு தகடுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. தகடுகளை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து இந்த மாதிரி இடத்துல விசிட் பண்ணுறாங்க. நம்மளே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. பட் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க, குரூப்பாக. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து அவங்களுக்கு இருக்குது நம்மளோட கல்ச்சர் எல்லாம். நம்ம நாட்டில் இருக்க பெரிய பெரிய கோவில்களோட மினியேச்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஜெயின் கோயில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நார்த் இந்தியன் டெம்பிள் எல்லாமே வந்துட்டு இங்கே மினியேச்சரில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு 4-5 அடி ஹைட்டில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பயங்கர நுணுக்கமாக சிற்பமெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு குட்டி டைனோசர் சவுண்டெல்லாம் போட்டு ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய மிருகங்களோட எலும்புக்கூடு மாடலெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரையோடது. இந்த பெரிய எலும்புக்கூடு பார்த்திங்கன்னா ப்ளூ வேலோடது. இது நான் தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய எலும்புக்கூடை வந்து மேலே வந்து கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸு, சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை, ஷெல்ஸு, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஒரு 12:30 பக்கம் நல்லா பசியானதுனால அம்மா வந்து சோயா பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான், தம்பி, கனிஷ் 3 பேர் உட்காந்து நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பினோம். அடுத்து இருக்க பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஹியூமன்ஸ் பற்றி, நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளோட எலும்புக்கூடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம அந்த காலத்தில் மனிதர்கள் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே உண்மையாக கிடச்ச எலும்புகள். இப்போ வந்து ரொம்ப நாளாக ஃபோசில் ஆக்கி நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி ஆகியிருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண சின்ன சின்ன வெப்பன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த தோண்டும் போது கிடச்ச மண்பானை தான் இது எல்லாமே. பட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாம் இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும் லைட்டிங் இருக்கும். அவ்வளோவா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த மினியேச்சர் வீடு வந்து எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து டோரு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சில பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பீரங்கிந்து துப்பாக்கி மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துப்பாக்கி இருக்குது. அவங்க யூஸ் பண்ண குண்டு எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்த்திங்கன்னா இது திராட்சை குண்டாமா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம நாட்டு அரசர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. சூப்பரான டிசைனில். கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி கத்தியெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனோம். இது வந்து எப்படி மக்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மினியேச்சர் திங்ஸாகவும் வச்சுருந்தாங்க.
ஸோ இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு பயங்கர தண்ணி தாகமாயிருச்சு. தண்ணி எங்கேயுமே வைக்கல. தண்ணி வாட்டர் டேங்க், டாக்டர் எல்லாம் எதுவுமே இல்ல. போய் பார்த்தா பைப்லேயும் சுத்தமாக தண்ணி வரல. பைப்பே கழண்டு வந்துருச்சு. எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி வைக்கல. ஏன்னா எல்லாமே கேன்டீனில் வந்து காசு கொடுத்து வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தண்ணியுமே வைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் கேன்டீன் போய் தண்ணி தாகமாக இருந்தனால 2 லிட்டர் தண்ணி வாங்கி ஃபுல்லாக வந்து குடித்தோம். அவ்வளோ தண்ணி தாகம் எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப மேலே 3 மாடி பக்கம் ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஏசி இருக்கும். மற்ற இடத்துலலாம் ஃபேன் கூட இருக்காது. அவ்வளோ வேர்த்து கொட்டுச்சுங்க அந்த மியூசியம் போயிட்டு வரும்போது. நாங்கள் வந்து 2 லிட்டர் தண்ணி வாங்கி குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ட் கேலரி வந்து போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ராஜா ரவிவர்மாவோட ஓவியம் தான். அதெல்லாமே வந்துட்டு ஒரு பில்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்ட் எல்லாமே தனியாக வந்து இன்னொரு பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மியூசியம் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஒவ்வொரு மக்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ட்ரெஸ் கல்ச்சர்லேருந்து எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி முக்கியமான நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடுகளோட மக்களோட ட்ரெஸ்ஸு கல்ச்சர் அந்த பிரதிபலிக்கிற மாதிரியான பொம்மைங்களும் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம நைட் அட் தி மியூசியம் படத்தில் வர மாதிரி நைட் இதுக்கெல்லாம் உயிர் வந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு. இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஜிப்ட் இருக்கு இல்லையா, அதோட சிவிலைசேஷனை வந்து இங்கே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த காலத்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்க்குன்னு சொல்லியிருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கடைசியாக இருந்த லைப்ரரி பில்டிங்கையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப கிட்டத்தட்ட மொத்தமாக என்னோடய வாட்சில் ஸ்டெப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6800 இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்துட்டு வந்தோம். ஸோ ஈவினிங் வந்தோன்னே செம்ம டயர்டாக இருந்துச்சு. வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டே வந்து இன்றைக்கி செம்மையாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.